கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ காலமும் நேரமும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இப்போ கால நேரம் நம்ம எதுக்காக பார்க்குறோம்? நம்ம வாழ்க்கையில் ஒருபடி மேலே உயரலாமா? ஒரு சந்தோஷம் கிடைக்கின்றதா? அதனால தானே கால நேரத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் ஆதிக்கம், புத்திசாலிகள், புத்தி கூர்மையான நபர்கள், இப்படி சொல்லலாம். எப்பயுமே நேர்மறைன்னா ஒரு எதிர்மறை இருக்கும். இப்போ வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நாம் எதை முக்கியமாக பார்க்குறோம்? குரு பயிற்சி பார்க்குறோம், சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, தினமும் சந்திர பயிற்சி இருக்குது, மாதம் மாதம் சூரியன் பயிற்சி இருக்கிறது. இதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. செவ்வாய் பயிற்சி இதெல்லாம் பார்க்குறதே இல்லை. ஏன்னா அதுக்கு கவனமும் கொடுக்கறதில்ல. இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு காலமும் நேரமும் எப்படி இருக்குன்னா, 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது. இப்போ இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கால நேரம் எதில் உங்களுக்கு நன்மை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு தொழிலில் ஒரு பெரிய நிறுவனத்தின் பெயரில் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யலாம். அது இரட்டிப்பான லாபத்தை தரும். ஒரு தொழில் தொடங்கலாம். கால நேரம் நல்லா இருக்கு. தொழிலுக்கு முயற்சி எடுத்தால் முழுமையான வெற்றி. கன்னிராசிக்காரங்களுக்கு தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கக்கூடாது. ஒரு விசேஷம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகள் கடன் பக்கம் அப்படி திரும்பி கூட பார்க்கக்கூடாது. சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. சரி, வியாபாரம் செய்கிறதுக்கு வெற்றி யோசிக்கவே வேணாம். வியாபாரத்தில் நல்ல லாபமும் வெற்றியும் இருக்கு. முதலீடு சார்ந்த தொழில் பெரிய வெற்றியை தருது. சரி, எதிரிகள் நிச்சயமாக 6ஆம் இடத்து ராகு எதிரிகளை உங்களை விட்டு தூரமாக விலக்கி வச்சிருவார். அப்போ எதிரிகள் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்காது. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் கன்னி ராசிக்காரங்க பேச்சில் கவனமாக இருக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, வாயை கொடுத்து வம்ப வாங்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. எப்படி வாயை கொடுத்து மாட்டுறது? வம்பு பேசுகிறப்ப நம்மளை ஒருத்தர் அடிக்க வர்றான், எப்படி பேசாமல் இருக்கிறது அப்படிங்க அந்த சூழல் இல்லை. வாங்கித்தரேன், நான் நகை வாங்கிடுவேன், நான் உனக்கு கார் வாங்கி தருவேன், இந்த மாதிரி வாலன்ட்ரியாக பேசி மாட்டிக்கலாம். அப்போ கன்னிராசிக்காரங்க பேச்சில் கவனமாக இருக்கணும். சரி, அப்போ வெளியூருக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், வெற்றி மேலே வெற்றி, பணவரவு உண்டு. அதே போல் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ திருமணம் அப்படின்னு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா சிக்கல் தான். இப்போ திருமண தடைகள் உண்டு. ஏன்னா உடல் நலமும் கவனம், திருமண தடைகள் உண்டு. அதே போல் மகா சக்தி யோகம்னு உண்டு. இந்த சக்தி யோகம் எப்படி வரும்? தொழில் வியாபாரத்தில் ஒரு சக்தி வந்து அதில் ஒரு யோகம், முன்னோர்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுனால ஒரு விதமான யோகம், அதே போல் நண்பர்கள் நீண்ட நாளாக வெளியூரில் இருக்கக்கூடிய நட்புகள் இவங்களை சந்திக்கிறதுனால ஒரு யோகம். இதுக்கு பேர் மகாசக்தி யோகம்னு பேர். அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இருக்கு. அப்போ அதே போல் மாணவர்கள் கல்வியில் படிச்சுட்டு இருந்தீங்க கன்னிராசிக்காரங்க அப்படின்னா காதல் கைகூடும், மதிப்பெண்கள் உயரும், எளிமையாக இந்த தேர்வை எதிர்கொள்ளுவீங்க, ஆன்மீக பயணம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஆன்மீக பயணம், குலதெய்வ வழிபாடு பயணம்
இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிரும் இந்த கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு. அப்போ நீங்க எதிரிகள் இல்லாம போகுது. உணவு ஹோட்டல் தொழில் செய்யலாம். உணவு தொழிலுக்குள்ள கன்னிராசிக்காரங்க இப்ப இறங்கலாம். இப்போ காலமும் நேரமும் பெருத்த லாபம். கன்னிராசியில பிறந்திருக்கு. நான் தொழில் தேடிக்கிட்டு இருக்கேன். தொழில் செய்யலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னா, உணவு தொழிலுக்குள்ள தாராளமா கண்ணை மூடிக்கிட்டு இறங்கலாம். பெரிய லாபம். காரணம் என்ன தெரியுமா? 6ஆம் இடத்து ராகு. எப்பவுமே ராகுவை பெரிய லெவல்ல ஜெயிக்கலாம். ராகுவை நாம் கையாளுகின்ற விதம்தான். ஏன்னா பொதுவாக கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு காலமும் நேரமும் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த பதிவில் பார்க்குறோம். விரிவாக பார்க்கணும்னா நம்மளுடைய சொந்த ஜாதகம். இப்போ கோச்சார பலன், பொதுவான பலன் அப்படின்னும் போது உணவு தொழிலில் பெரிய வெற்றி. ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு இப்போ பண்ணலாம். லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நல்ல வெற்றி, லாபம் கிடைக்கும். இப்போ நீங்கள் பண்ணுனீங்க, இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள இந்த வேலையெல்லாம் பண்ணீங்கன்னா வெற்றி. சரி, இப்போ நீங்க கவனமா இருக்கிறது எது? கண்டிப்பா உங்க பல்ல கவனமா பார்த்துக்கணும். பல்வலி, பல்ல எடுக்கிறது, பல்ல புடுங்கிறது, இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் வந்துடும். கண் திடீர்னு கண்ணு வலி ஏற்படுறது, கண்ணில் நீர் வடிகிறது, இது போல விஷயங்கள் வரும். சரி, கால்களில் அடிபடும், மூட்டு தேய்மானம், இதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் கன்னிராசிக்காரங்க. கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வியில நல்ல சிறப்பு இருக்கு. அதுல மாற்றம் இல்லை. நினைத்தது மாதிரி வெளியூர் பயணம், வெளிநாட்டு முயற்சி, அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு இருக்கு. முயற்சி எடுக்கலாம். ஏன்னா கால நேரம் எப்படி இருக்குன்னு தானே பார்க்குறோம். அப்ப இந்த கால நேரம் எப்படி இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு? நன்னா இருக்கு. அப்போ கவனம் எதுல? கண்ணுல, பல்லுல, கால்கள் கைகளில் அடிபடாமல் பார்த்துக்கிறது, பேச்சில் வம்பிழுக்காமல் பார்த்துக்கிறது, இல்லாத ஒன்றை வாங்கி தர்றேன்னு ஜாமீன் போடுறது, வாக்கு கொடுக்கறது, இதில் எல்லாம் கவனமாக இருக்கு. அப்போ எதிரிகள் இல்லை, தொழில் வெற்றி. கடன் பக்கம் திரும்பி கூட பார்த்துடக்கூடாது. கடன் மட்டும் வாங்க போயிடாதீங்க. 100 ரூபா வாங்கினாலும் கடன் கடன் தான். ஒன்றும் இல்லை, என் கையில் 9 ரூபா இருக்குது, 1 ரூபா இல்லை, நான் ஒரு பால் பாக்கெட்டு வாங்கணும், எனக்கு 1 ரூபா கொடு, வீட்டுக்கு வந்து தரேன்னா வீட்டுக்கு வந்தோன்னு மறந்துடுவீங்க. அந்த 1 ரூபா உங்களை அசிங்கப்படுத்திடும். கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகளை எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ கால நேரம் எப்படி இருக்கு? தொழிலுக்கு அமோகமாக இருக்குது. குடும்ப சந்தோஷத்துக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் வாக்கு, பேச்சு, நிதானம் வேணும். அங்கே தான் யோசிக்கணும். எப்பவுமே நமக்கு இருட்டில் வெற்றியா பகலில் வெற்றியான்னு யோசிக்கணும். 6ல் ராகு. அப்போ இருட்டில் தான் வெற்றி. இப்படி நீங்கள் காலத்தையும் நேரத்தையும் யோசித்து வேலை செய்ய போனீங்க அப்படின்னா பணம் பெருகும், தொழில் வளரும், குடும்பம் சந்தோஷப்படும், தேவையான பொருட்களை வாங்கிறது, இதெல்லாம் கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிலாம். சரி, வேண்டாத பழக்கம், திருட்டுத்தனமான சந்திப்பு, திருட்டுத்தனமாக போகிறது, அண்ணனுக்கு தெரியாமல் தம்பி போகிறது, தம்பிக்கு தெரியாமல் அண்ணன் போகிறது, கணவனுக்கு தெரியாமல் மனைவி போகிறது, மனைவிக்கு தெரியாமல் கணவன் போகிறது, இந்த விஷயங்கள்லாம் வரும். பார்த்துக்கணும்ல. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அறிவுரை அப்படின்னா, தொழில் செய்ய, சினிமா துறையில், கலைத்துறையில், இசைத்துறையில், இதெல்லாம் அமோகமாக இருக்கு. தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு முயற்சி எடுக்கலாம். எந்த முயற்சி எடுத்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு 6ல் ராகு இருக்கிற வரைக்கும் இலக்கு திசையும், ஏன்
தெற்கு திசையும் அற்புதமான வெற்றியை தரும். இதெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு உங்களோட முயற்சிகள் இருக்கணும். அப்புறம் மாமா வழி சொந்தம், அதே போல் அப்பா வழி பெரியப்பா சொந்தங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் வம்பா தேடி வருவாங்க. அப்போ வாக்கு கொடுக்கக்கூடாது. இல்லைப்பா, இப்போ நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், இப்போ எனக்கு வர இயலாது, கொஞ்ச நாள் பொறுங்க அப்படின்னு சொல்லி காலத்தை தள்ளி போட்டுக்கிடணும். ஏன்னா எது இதில் சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு, இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதானே. என்னுடைய பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாகவும் தூண்டுகோலாகவும் தான் இருக்கணும். இப்போ கால நேரம் எப்படி இருக்குன்னா, கன்னிராசிக்கு இப்படித்தான் இருக்கு. அப்போ இந்த கால நேரத்தை பயன்படுத்தி இதற்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய செயல்பாடுகளை எப்படி வச்சுக்கிடணும், எந்த மாதிரியான முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடியெடுத்து வைக்கணும். இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி நண்பர்களே.